அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஒரே ₹1 வாடகை ஏற்றித்தரேன்னு சொல்லிட்டு போயிட்டான். நீங்களாவே வாயை கொடுத்து மாட்டி போட்டீங்க. அவனை காலி பண்ணிட்டு தான் வேலையே. அது பேசாம அந்த தம்பியே அந்த வீட்டில் இருக்கட்டுமேங்க. விட மாட்டேன்டி. என்ன அவமானப்படுத்தினவனை காலி பண்ண வைக்காம விட மாட்டேன். இது எதில் போய் முடிய போகுதோ பொறுத்திருந்து பாரடி. பூசாரியை பார்த்து இந்த வீட்டை விட்டு அவனை காலி பண்ணுறதுக்கு ஒரு திட்டம் போட வேண்டியது தான். என்ன பூசாரி, நான் சொன்னது புரிஞ்சதா? என்ன யாருன்னு நினச்சிங்க? முதல்ல நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. அதுக்கப்புறம் நானே நேரில் வர்றேன். அப்போ பாருங்க என்னோட நடிப்பை. யோ பூசாரி, ஓவர் ஆக்டிங் பண்ணி கெடுத்துறாதையா. குடியிருக்கிறவன் ஏடா ஊடமானவன். ஆமாம், குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்பான். சமாளிக்கணும், புரியுதா? இந்த சடையாண்டி அவ்வளோ சீக்கிரமாக ஒத்துக்க மாட்டான். ஒத்துக்கிட்டா அது ஓவர்னு அர்த்தம். சரி, என்னமோ சொல்கிறேன்னு சொன்னியே, அதை சொல்லு பூசாரி. நடுராத்திரி 12 மணிக்கு மாடி ஏறி போய் அவன் வீட்டு கதவை பயங்கரமாக தட்டிட்டு அவன் திறக்கிறதுக்குள்ளே கீழே வந்துருங்க. அவ்வளோதான். வெளியில் வந்து பார்ப்பான். யார் தட்டதுன்னு பார்த்து டர் ஆகிடுவான். போதுமா? உன்னை நம்பிதாயா இருக்கேன். நம்பிட்டீங்கல்ல, அட்வான்ஸை கொடுத்துட்டு கிளம்புங்க. அவனை காலி பண்ண வையா, மொத்தமாக சேர்த்து தர்றேன். இவன் சரியான கஞ்சனாச்சே. இவன்கிட்ட இருந்து பணம் எப்படி வாங்குறது? ஏயா பூசாரி, நல்லா இருக்க வீட்டை பேய் வீடாக்கிட்டோம்னா நாளைக்கு யாருமே குடி வர மாட்டாங்களே ஐயா. இவன் காலி பண்ணி போயிட்டா அது பேய் வீடுன்னு யாருக்கே தெரிய போகுது? அது மட்டும் இல்லையா, பேய் வீடுங்கிறது நாம் சொல்கிற பொய். அது அவ்வளோ சீக்கிரமாக நிஜமாகாது. என்னது, கதவு தட்டுற சத்தம் கேட்குது. மணி 12 ஆகுது. இந்த நேரத்தில் யார் கதவை தட்டியிருப்பா? திறந்து பார்க்கலாம். என்னது, கதவு திறந்து பார்த்தா யாரையுமே காணோம். அட, மறுபடியும் கதவை தட்டுறாங்க. திறந்து பார்த்தா யாரையுமே காணோம். பேய் மாதிரி போய் அவன் வீட்டு கதவை தட்டிட்டு நான் வந்தா நம்ம வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்களே. யாரா இருக்கும்? நான் மாடியில் குடியிருக்கிறவன் வந்திருக்கேன். ஆஹா, பேய் மாதிரி போய் அவன் வீட்டு கதவை தட்டுனதும் பேய் தான்னு நினச்சி பயந்து போய் உடனடியாக கீழே வந்திருக்கான ஐயா. நம்ம பிளான் சக்ஸஸ். கதவை துறக்கவே கூடாது. என்னது, கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாரு, கதவையும் துறக்க மாட்டேங்கிறாரு. என்னது, விடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆச்சு, மாடியில் குடியிருக்கிறவன் நம்மளை தேடி வரவே இல்லையே. ராத்திரி திருச்சி போய் ஓடி வந்தானே ஐயா. இப்போ ஏன் வரல? ஒருவேளை பயத்தில் தூங்கிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளை தேடி வந்து ராத்திரி நடந்த கதையை சொல்லுவான். நாமளும் சீரியஸாக கேட்குற மாதிரி நடிப்போம்.